ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திலகத்திடலில் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக 70 ருபீஸ் வாங்குகிறாங்க. என்ட்ரன்ஸே பார்த்தீங்களா பயங்கரமாக இருந்துச்சு. துபாய் செட்டிங்காக செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒர்த்து. அந்த 70 ரூபாய்க்கு இங்கே சுற்றி பார்க்குறதே நல்ல ஒர்த்து. அந்தளவுக்கு நல்லா செஞ்சுருந்தாங்க. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. துபாயில் புஷ் கலிஃபா உலகத்திலே மிக உயரமான கட்டடம்னு சொல்லுவாங்க. அதை நேர்லேயே பார்த்த மாதிரி இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தஞ்சாவூர்னால் கண்டிப்பாக போய் இந்த எக்ஸிபிஷனை பாருங்கள். இது வரைக்கும் வந்ததை விட இந்த தடவை இன்னும் சூப்பராக இருக்குது. செம்ம ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. நேச்சுரலாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளே போய் வியூ பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. துபாய் ஒரு எக்ஸ்பென்சிவான விசிட்டிங் பிளேஸ்ன்னு நமக்கு தெரியும். துபாய்க்கு போக முடியலனாலும் துபாய்க்குள்ளே போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. இங்கே அந்தளவுக்கு நல்லா செஞ்சுருந்தாங்க. எல்லாமே நேச்சுரலாக இருந்துச்சு. தீபியும் நிதிஷும் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு வாங்கினாங்க. நான் யானையை பிடிச்சி தொங்குற மாதிரி ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. நேச்சுரலாக இருந்துச்சு. ஒவ்வொரு செட்டிங்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு செட்டிங் நான் பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலு நாச்சியார் வால் இருந்துச்சு. வாழை பார்த்தோன்னே டக்குன்னு நம்ம போய் பிடிச்சிட்டோம். மனிதனால் முடியாதனே ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே நம்மளால் முடியும். மனிதன் நினச்சா அனைத்துமே பண்ண முடியும். துபாய் ஒரு முஸ்லீம் நாடுன்றதுனால அந்த பிறையெலாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. துபாயில் கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ரேட்டு. அதுக்கப்புறம் டேக்ஸுமே கம்மியாக இருக்கும். இங்கே வியூ பாயிண்ட் பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சான்ஸே இல்லை. இந்த குரங்கு பொம்மையோடு போய் நிற்கலான்னு பார்த்தேன். டவரை பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு. யூனிவர்சல் செம்மையாக இருந்துச்சு. லைட் செட்டிங்கோட இப்போ துபாயில் நம்ம நிறைய இடத்துக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. குளோபல் வில்லேஜ், மிராக்கல் கார்டன், டெசர்ட் சஃபாரி இதெல்லாம் அங்கே ஃபேமஸான இடமா இருக்கும். பார்த்திங்களா அன்னை தெரசா அவங்கள்ட்டே நம்ம ஆசீர்வாதம் வாங்கி. இந்த பாயிண்ட்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம கொடைக்குள்ளே நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. செம்ம சூப்பராக செஞ்சுருந்தாங்க. உண்மையிலே கிரேட்டுன்னு தான் சொல்லணும். நீங்கள் தஞ்சாவூராக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல ஒர்த்து. இந்த எக்ஸிபிஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திலகத்திடலில் நடக்குது. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாமே நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த இதெல்லாம் பார்த்திங்களா செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம டயர்ட் ஆகிட்டோம். அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். ஃபுல்லாக செடிலாம் வச்சு நல்லா பார்க் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே சேர் போட்டு நல்லா ஒரு பார்க்கில் உட்காந்து இந்த ஃபீல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஷாப்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஷாப் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். போன தடவைலாம் பார்த்திங்கன்னா வாட்டர் அட்வர்டைஸ்மெண்ட்டு என்னென்னமோ கொடுத்துருந்தாங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லாகவே ஒரு 4-5 ஷாப் தான் இருந்துச்சு. இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா 10 ரூபா பொருள், 20 ரூபா பொருள் அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரேட் அதிகமாக தான் சொன்னாங்க. எல்லாமே 40 ரூபா, 50 ரூபா அப்படி சொன்னாங்க. நான் எதுவும் வாங்கலை. ஆனால் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் தான் இருந்துச்சு. வாட்டர் பாட்டில்லாம் பிளாஸ்டிக்கில் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. கடையும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நிறையாலாம் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 4-5 கடை அப்படி இருக்கும். அவ்வளோதான் இருந்துச்சு. மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அதிகமாக விசிட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. மோஸ்ட்லி பொருள்லாம் யாரும் வாங்கின மாதிரி தெரியல. ரேட்டும் நல்ல கூடையாக தான் இருந்துச்சு. அவங்க ஷாப்புக்கு கொடுக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். 90s பொருளாக எல்லாமே. சாக்லேட்டு, அதுக்கப்புறம் கல்கோனா என்னென்னமோ வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஜெல்லி அப்போ சாப்பிட்ட அனைத்துமே வச்சுருந்தாங்க. அந்த அண்ணன் ஒரு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் போடுறதுக்கு மசாலா சேல் பண்ணாங்க. ஒரு பாக்கெட் 100 ரூபான்னு சொன்னாங்க. அதை விட பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் போட்டு சாம்பிள் கொடுத்தாங்க. எல்லோரும் ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு பதிலுக்கு ஒரு கையாக ஆளுனாங்க. அவங்களே சொன்னாங்க ஒன்று ஒன்றா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செப்பல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த பஞ்சு மிட்டாய் செம்மையாக இருந்துச்சு. அவங்க எவ்வளோ அழகாக அதை எடுத்தாங்க. ரொம்ப நாள் கழித்து அதை சாப்பிட்டோம். நான், தீபி எல்லோரும் பயங்கரமாக சாப்பிட்டோம். நாங்கள் 3 பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. பிசு பிசுன்னு ஒட்டுச்சு. இந்த கீ செயின்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடு மாதிரிலாம் அசம்பிள் பண்ணுற மாதிரி செட்டெல்லாம் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. கேமு இதுக்கு 10 ரூபா 20 ரூபா பொருள் கொடுத்தாங்க. அந்த கேம் பக்கம் நம்ம போவே இல்லை. இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்.
என்ட்ரன்ஸ் டிக்கெட் தான் 70 ரூபா. இங்கே உள்ள எல்லா ரைடுமே பார்த்திங்கன்னா 100 ரூபா. ஒன்றுமே 100 ரூபா. ஃபஸ்ட்டு நம்ம ராட்டினத்தில் தான் போனோம். நாங்கள் 3 பேரும் போனோம். 100 ரூபா ரொம்ப பயப்படுவான்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவன் எந்த கேம்லேயுமே பயப்பில்ல. பயங்கர ஸ்ட்ராங்காக உட்காந்துருந்தான். நாங்களே அப்படியே ஸ்டன் ஆகிட்டோம். சண்டேன்றதுனால நல்ல கூட்டமாக இருந்துச்சு. நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா ஆர்வத்தோடு இந்த தடவை விளாண்டாங்க. நானே பார்த்தேன். நிறைய டைம் வேடிக்கை பார்க்க தான் வருவாங்க. இந்த தடவை எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. ராட்டினெல்லாம் சுற்றினோம். பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏறுற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நிறையா இதுக்கு போனோம், நிறையா கிட்ஸுக்கு நிறைய கேம் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து நிதிஷ் எதுலேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டான், இண்டிவிஜுவலாக போக மாட்டேன்னு சொல்லிட்டான். கீழே இருந்தவங்களாம் பார்த்திங்களா, இப்போல்லாம் நாங்கள் வந்து ராட்டினத்தில் இருந்தோம். அங்கே எல்லோரும் கை காட்டினாங்க. நிறைய டைம் வந்து ராட்டினெலாம் சுற்றுனாங்க. நம்ம யூஸ்வலாக போனோன்னா ஒரு 10 டைம்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். இந்த நல்லா 15 ஒரு 20 அது மாதிரி நல்லா சுற்றி காமிச்சாங்க. அதை விட ட்ராகனு பயத்தை காட்டிட்டாங்க. செம்ம ஸ்பீடுங்க. ஐயோ உளுந்துருவோம் போலக்கு அப்படி இருந்துச்சு. நான் கண்ணை மூடிக்கிட்டு கண்ணையே திறக்கலை. அதுவும் இந்த கேமும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பொண்ணுங்கள்லாம் சொன்னாங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்குக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த கேம் நாங்கள் போகல. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஏறுச்சு. இதை நான் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் பார்த்துருக்கேன். எந்தளவுக்கு வேகமாக ஏறுதோ அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து இறங்கும். செம்மையாக இருக்கும். நான் அது மாதிரி இருக்கும்னு நினச்சி எடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஸ்லோவாக ஏறிச்சோ அதே அளவுக்கு ஸ்லோவாக இறங்குச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஐட்டத்துக்கு வந்துட்டோம். அங்கே என்னென்ன ஐட்டம் சேல் பண்ணாங்களோ எல்லாத்துலேயும் ஒரு பிளேட் வாங்கிட்டோம். வாங்கி பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் மழை வந்து எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு அவங்களுக்கு. நல்லா சேல் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு மழை வரவும் எல்லாம் அவங்கவுங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே எல்லோரும் போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு ரோலு, டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, பானிபூரியெலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. அந்த பானிலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். துபாய் செட்டிங் சூப்பர். துபாயில் போய் என்னென்ன பார்க்கணுன்னு நினச்சோமோ அதெல்லாம் வந்து இங்கேயே பார்த்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு. யாருக்காவது அதிர்ஷ்டம் இல்லை துபாயை போய் பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸிபிஷனை போய் பார்த்துட்டு வாங்க. உண்மையிலே துபாய்க்கு போன ஃபீல் கிடைக்கும். சூப்பராக இருந்துச்சு. ஒரு பொருட்காட்சியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நம்ம வந்து எல்லாமே பணம் பே பண்ணி தான் நம்ம போகிறோம். ஆனால் இது மாதிரி கான்செப்டோடு செஞ்சது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப், சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் போய் எக்ஸிபிஷனை நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. எல்லோரும் ஃபேமிலியை கூப்பிட்டு போங்க, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். கடைசியாக நாங்கள் வந்து அப்துல் கலாம்கிட்ட அவார்டு வாங்கிட்டு முடிச்சிட்டோம். தேங்க்யூ.